Today headlines. போர் பதட்டங்களுக்கு மத்தியில் பாகிஸ்தான் செல்லும் ஈரான் ஜனாதிபதி. அமெரிக்க தளத்தில் தாக்குதல், தீவிரமாக தேடப்படும் தாக்குதல்தாரிகள். பாலஸ்தீன அகதிகள் முகாம் மீது இஸ்ரேல் தாக்குதல், 14 பேர் பலி. செய்திகள் வாசிப்பவர் தாஜுதீன் ரைஸ். பிரதான செய்திகளுக்கு செல்லும் முன் முதல் தடவையாக இந்த செய்தி பக்கம் வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு செய்திகளை கேளுங்கள். தொடர்வது விரிவான செய்திகள். ஈரானிய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி பாகிஸ்தானுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த தகவலை பாகிஸ்தான் வெளிவகார அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 3 நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டுள்ள ஈரானிய ஜனாதிபதி எதிர்வரும் புதன்கிழமை வரை பாகிஸ்தானில் தங்கியிருப்பார் என அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த பயணத்தின் போது ரைசி பாகிஸ்தான் ஜனாதிபதி மற்றும் பிரதமர், சென் தலைவர் மற்றும் சபாநாயகர் ஆகியோரை சந்திப்பார் என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க தளத்தில் தாக்குதல் நடத்தியவர்களை ஈராக் பாதுகாப்பு படையினர் தேடி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. வடமேற்கு சிரியாவில் உள்ள ஒரு தளத்தில் அமெரிக்க படைகளை குறிவைத்து மேற்கொள்ளப்பட்ட ராக்கெட் தாக்குதலுக்கு காரணமானவர்களை கண்டுபிடிக்க அதன் படைகள் பரந்த பகுதி முழுவதும் தேடுதல்களை நடத்தி வருவதாக ஈராக் பாதுகாப்பு ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. மேலும் ராக்கெட்டுகளுக்கான ஏவுதளம் கண்டுபிடிக்கப்பட்டதாக ஈராக் பாதுகாப்பு படைகளின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பாலஸ்தீனத்தில் மேற்கு கரையில் உள்ள நூர் ஷம்ஸ் அகதிகள் முகாமில் இஸ்ரேல் இராணுவம் நடத்திய தாக்குதலில் 14 பேர் பலியாகியுள்ளதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இதன்போது உயிரிழந்த 14 பேரும் நூர் ஷம்ஸ் முகாமிலிருந்து வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டதாக பாலஸ்தீனிய செஞ்சிலுவை சங்கம் அறிவித்துள்ளது. இதற்கு முன்னர் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் 11 பேர் காயமடைந்துள்ளதாகவும் பாலஸ்தீன சுகாதார அமைச்சு கூறியுள்ளது. இந்த நிலையில் கடந்த 19ஆம் தேதி இரவு ராஃபாவின் புறநகர் பகுதியான டெல் சுல்தானில் உள்ள குடியிருப்பு கட்டிடம் மீது மேற்கொள்ளப்பட்ட வான்வழி தாக்குதலில் 6 குழந்தைகள் உட்பட மொத்தம் 9 பேர் கொல்லப்பட்டனர். அவர்கள் அனைவரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் இஸ்ரேலிய தாக்குதல்களால் இடம்பெயர்ந்த காசா மக்களில் அதிகமானோர் எகிப்துக்கு அருகில் உள்ள ராஃபாவில் பதுங்கி உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது. மற்றும் ஒரு செய்தியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் தாஜுதீன் ரைஸ். நன்றி.